ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ G06 பவர் Flipkartல லான்ச் பண்ணாங்க. 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் ஒரே ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 464GB 7500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு போன். இங்க ரேம் செகண்டரி ரேம் சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டோரேஜ் செகண்டரி ஆப்ஷன்ஸ் இல்ல. அப்ப 464GB வேரியன்ட் தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது. இதுல SoCன்னு பார்க்கும்போது MediaTek Helioல G81 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, அது மட்டும் கிடையாது. ஒரு மாடரேட் யூசர் உள்ளவங்களுக்கும் இந்த போன் எப்படி பிஹேவ் பண்ணும், அதை பத்தி தான் நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேச போறோம். இந்த மோட்டோ G06 பவர். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் நிஜமாவே ஒரு நல்ல ஒரு மொபைல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த போன் யார் கையில யூஸ் பண்றா, அதுதான் இங்க விஷயமே. ஓகேவா? சோ ஒரு ஹெவி யூசருக்கு இந்த போன் செட் ஆகாது. ஒரு மாடரேட் யூசருக்கு எந்தெந்த விதத்துல எப்படிலாம் டே டு டே லைஃப்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பத்தி நம்ம சேனல்ல டீடைலா பேசுவோம். சோ எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த மோட்டோ G06 பவர் இந்த மொபைல் Flipkart ஆப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 3 வைப்ரான கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான். உங்களுக்கு 464GB வேரியன்ட் 7500 rupeesக்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் டிசைன் பேட்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைட்ல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பம்பி மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல மோட்டோ லோகோ அண்ட் பேக் சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க. செமையா இருக்குன்னே சொல்லலாம். அந்த கிரீன் கலர் ப்ளூ கலர் தாறுமாறா இருக்கு, அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்க டிசைன் எந்த ஒரு குறையுமே கிடையாது. அது போக முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, பட் ஆனா இங்க பிரைஸ் கட்டுக்காக வாட்டர் டாப் நாச்சர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க டிஸ்பிளேக்கு. அது போக இந்த மொபைலோட வெயிட் ஒரு 194 கிராமும், திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்கு. ஆனா இதோட பேட்டரி 7000 mAh பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் IP64 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட, அது இந்த செக்மெண்ட்ல டிசைனுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டோட வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மோட்டோ G06 பவர் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.88 இன்ச்ல ஒரு வாட்டர் டாப் நாச், பட் ஆனா இங்க ஒரு IPS LCD டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் HD+ டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போனுக்கு IP64 ரேட்டிங்கும் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஒரு 800 nits ஒரு பிரைட்டரான டிஸ்பிளேனே சொல்லிக்கலாம். அண்ட் எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன் பாத்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல், அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்து வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 194 கிராம் அண்ட் திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது. அண்ட் மோட்டோட கெஸ்டர் மோடும் இருக்கு. அண்ட் மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு 4G நெட்வொர்க் மொபைல், 5G நெட்வொர்க் கிடையாது. LPDDR4X ரேமும், UFS 2.2 சப்போர்ட்டும், IP64 ரேட்டிங் அண்ட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க வித் டவுலி ஆட்டம்ஸோட. அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.2, சைன் மோட்டர் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி, பவருக்கு ஏத்த மாதிரி இங்க 7000 mAh பேட்டரி, வெயிட்டுமே 200 கிராம்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ்குள்ள 20 வாட் டர்போ சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, ஒரு ஹெவி யூசருக்குமே ஒரு சில நேரம் 1 டேக்கு மேலேயுமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50MP AI லென்ஸோடையும் அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP. இங்க ஹையஸ்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames. இங்க பிரைமரி சென்சாருக்கு OIS கிடையாது, வீடியோக்கு EIS கிடையாது. ஆனா அந்த டைம்ல ஸ்லோ மோஷன்ஸ் எடுத்துக்கிற முடியும். போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருதுன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல பிரைமரி சென்சார் டேலைட் எடுக்கிற ஷாட்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமராலுமே ஒரு சில நேரம் டேலைட்ல நல்லா வருது. பட் ஆனா இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. சோ 10x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல 50MP சென்சாரோட வந்திருக்கு இந்த கேமரா செக்மெண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Helio G81 Extreme கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ஒரு 12M ஆர்க்கிடெக்ட்னே சொல்லிக்கலாம். ஒரு 2.0 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு லோ MB கேம்ஸ் தான் பிளே பண்ணிக்க முடியும். சோ பெரிய அளவுக்கு பிளே பண்ணலாம், பட் ஆனா இந்த போன் தாங்காது. ஏன்னா 4GB தான்.
பட் ஆனா பிசிக்கலா அதாவது எக்ஸ்டர்னல் ரேம்னு சொல்லிட்டு உங்களுக்கு 8 GB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து ஒரு சும்மா ஒரு சாஃப்ட்வேர் தான். பட் ஆனா ஹார்ட்வேர் சப்போர்ட் கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு லோ எம்பி கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோ தவிர்த்து இந்த ஃபோன் டே டு டே நல்லாவே பிஹேவ் பண்ணும். அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பென்ஸ்னே சொல்லலாம். செம்ம ஃப்ளூயண்டடா இருக்கு. அண்ட் மோட்டோவோட யூஐ சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளூயண்டடான எக்ஸ்பீரியன்ஸ் 4 GB இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னே சொல்லலாம். எந்த இடத்துலயுமே லேக் இல்லாத அளவுக்கு இந்த SoC நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ தரப்புலனே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டோ G06 பவர். ஸோ இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா 3 வைப்ரண்ட் கலர்ஸ். ஒரே ஒரு வேரியன்ட் தான் 464 GB வேரியன்ட். மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். செகண்டரி ரேம் சூஸ் பண்றதுக்கும் இங்க ஸ்டோரேஜ் சூஸ் பண்றதுக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதை முதல் நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் ஒரு மாடரேட் யூசருக்கான ஒரு ஃபோன், ஓகேவா? ஒரு ஹெவி யூசருக்கு கிடையாது. ஒரு மாடரேட் யூசரா இருந்தாலும் இந்த போன் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஹையர் எம்பி கேம்ஸ் பிளே பண்ணிக்கிற முடியாது. பிளே பண்ண முடியும், பட் ஆனா இன்டர்னல் ஸ்டோரேஜும் கம்மி, ரேமோட ஸ்டோரேஜும் கம்மி. அப்படி உள்ள சூழ்நிலை ஒரு லோ எம்பி கேம்ஸ் நீங்க டே டு லைஃப்ல பிளே பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை தவிர்த்து இந்த போன் ஒரு மாடரேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப யாருக்கு எப்படி இருக்கும், அந்த மாடரேட் யூசருக்கு எப்படி யூசேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு செகண்டரி ஃபோன் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறீங்க. ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணோம்னா தேவையில்லாம ஆப் நம்ம போன்ல டிஃபால்ட்டா டவுன்லோட் ஆகி போய்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி எதுவும் நம்மளுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன். எந்த ஒரு ஆட்ஸோ எந்த ஒரு ப்ளோவர்ஸ் இருக்காது. தைரியமா நீங்க வாங்கி கொடுக்கலாம், ஓகேவா? அப்படி உள்ள சொல்லல அவங்க என்ன செய்வாங்க, டெய்லி நிறைய கால்ஸ் பேசுவாங்க, நிறைய மியூசிக் கேட்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபோன், ஓகேவா? சோசியல் மீடியாஸ் ஒரு போட்டோஸ் அப்லோட் பண்றதுக்குமே ஒரு பெஸ்டான ஒரு ஃபோன். அப்ப அவங்கள மாதிரி இவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஃபோனா இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆகக்கூடாதுக்காக 7000 mAh பேட்டரி அவங்களுக்கு அவங்கள மாதிரி ஒரு பர்சன்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ற ஃபோன் தான் அந்த மோட்டோ G06 பவர்னே சொல்லிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இது மாதிரி ஒரு யூசேஜ் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஃபோனே சொல்லிக்கலாம். மீதி எந்த ஒரு திங்கிங் ஆஃப் மைண்டை வச்சு இந்த ஃபோனை யாருமே இல்ல, யாரும் நீங்க திங்க் பண்ணாதீங்க, ஓகேவா? சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சதுதான் இந்த போன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G06 பவர் இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசிருப்போம். இதுல ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.